கேள்வி இது? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ முதல்ல இங்க இருந்து போ. ஐயோ, என்னடி இது? யார் மேல கோவத்தை கை மேல காட்டுறவா? எனக்கு யார் மேலே கோவம் இல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை யார் இங்க வர சொன்னது? அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அனுப்பினோமே, உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா? அமுதா, பாத்துட்டல, சாகாம உன்னோட தான் இருக்கு. கிளம்புறியா? அமுதா, அமுதா. சமந்தி, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சாப்பிடுறீங்க? அமுதா, வேண்டாம், நான் சாப்பிட்டுதான் வந்தேன். சரி வாங்க உட்காருங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. இனி நடந்தது பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு பெருசாயிடுச்சு. எல்லாத்துக்கும் அந்த அகல்யாதான் காரணம். அவ செய்யற ஒவ்வொன்றும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தவங்க மேல பழிய போடுறது ரொம்ப சுலபம் சமந்தி. அது நடக்காம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்றேன். எனக்கே தெரியாம அகல்யாவோட அக்காவும் நம்ம அமுதாவும் வாய் துடுக்கா பேச போய் பிரச்சனை ஆயிடுச்சு. எதுக்கும் காரணம் சொல்லாதீங்க. எந்த காரணமோ நடந்த தப்புக்கு சாதகமாகாது. புரியுது சமந்தி, தப்பு அமுதா மேலதான். அவ பேசாம இருந்திருக்கலாம். பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்கிட்டா. கதிருக்கு நிலைமை புரியல. யதார்த்தமா வார்த்தை விட்டுட்டா. இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்ததில்ல, யதார்த்தமா நடந்தது. மாப்பிள்ளையும் சமந்தியையும் அவமானப்படுத்தணும்னு எந்த நோக்கமும் இல்ல. எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு கேட்கல. காயப்பட்டது எங்களோட குடும்பம். அதனோட வலி எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தானே. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அன்னைக்கு உங்க நடவடிக்கையும் பேச்சும் அப்படி இல்லையே. மாப்பிள்ளை பிசினஸ் நல்லா பண்ணணும், அவரு பெரிய ஆள் ஆகணும்னு எங்களுக்கும் ஆசைதான். அதனால தானே கடன் வாங்கி கொடுத்தோம். செஞ்சதை சொல்லி காட்டுறதை விட கொடுமையானது இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. இது எங்க மக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க கவனம் இல்லாம இருப்போமா? அவ நல்லா இருக்கணும், அதுக்காக எதுவும் செய்வோம். எங்களை நம்புங்க. அதான் பார்த்தோமே. இன்னும் என்ன செய்யணும்னு இருக்கீங்க? நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உங்க மனசு வருத்தப்பட்டா என் பொண்ணு நல்லா இருக்க முடியாது. என்ன தண்டிக்கிறதா நினைச்சு என் பொண்ணு தண்டிக்காதீங்க. தாங்க முடியாது. எனக்கு மன வருத்தம் இருக்கு. அத மருமக மேல காட்டி ஆத்திரத்தை தீர்த்துக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கீழ்த்தரமானவ இல்லை. சில விஷயங்களை நான் பேச வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் பேசலனா அப்புறம் எப்பவுமே நான் பேச முடியாது. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேனே ஒழிய குடும்பக்கார மாமியாரா இருக்க மாட்டேன். எனக்கு அப்படி இருக்கவும் தெரியாது. எல்லா அம்மாவுக்கு வர பயம்தான் எனக்கும் வந்துச்சு. இனி என் பொண்ணு பத்தி எந்த பயமும் இல்லாம இருப்பேன். ரொம்ப நன்றி சமந்தி, ரொம்ப நன்றி. என்னங்க இது? நமக்குள்ள எதுக்குங்க இதெல்லாம்? சரி விடுங்க. இப்ப மட்டும் இல்ல, அமுதாவை எப்பவுமே என் மகளை போலத்தான் நான் பாத்துப்பேன். அவன் மேல எனக்கு கோவமே வராது. நீங்க கவலைப்படாதீங்க. சரி சமந்தி,
நான் கிளம்புறேன். இருங்க, என்னது இது? சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம், எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. அதுவே எனக்கு போதும். நான் கிளம்புறேன். அமுதா, ரொம்ப வலிக்குதாடா? அமுதா, சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஹலோ. சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். அப்படியா? இல்ல சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு அப்புறம் பேசுங்க சார். நல்ல ப்ராடக்ட் சார், போக போக பிக்கப் ஆயிடும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம் சார். ஹலோ. சொல்லுங்க பிரகாஷ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? திடீர்னு சரக்கெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க முடியாது சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹலோ ஹலோ. என்ன கணக்கு? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன சார் சொல்றது, மார்க்கெட்ல சரக்கே மூவ் ஆக மாட்டேங்குதான், அதனால பணம் வேற கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். என்ன கணக்கு? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். மத்தவங்க குறை சொல்றாங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஃபெடரல் கம்பெனி ஏஜென்சி எடுத்தது ஃப்ளெக்ஸோ கம்பெனிக்காரனுக்கு பிடிக்கல. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸோ கம்பெனியை தான் டீல் பண்றாங்க. இப்போ அந்த கம்பெனியை எனர்ஜி பிஸ்கெட்ஸை லான்ச் பண்றாங்க. நம்ம ப்ராடக்ட்டை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதை நேரடியா சொல்ல தயங்கிட்டு இப்படி நம்ம ப்ராடக்ட் மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் பாதிப்பு நமக்கு தானே. புது ஏஜென்சியை நம்பினதால பழைய கம்பெனி கைவிட்டு போச்சு. இப்ப புது ஏஜென்சியை சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. மார்க்கெட்ல இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொல்லி கம்பெனில நாம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சார். இல்லைன்னா போட்ட பணத்தை எடுக்க முடியாது சார். சரி வராது. நான் உடனே மும்பைக்கு போறேன். அந்த பேசி ஒரு முடிவோட வரேன். ஓகே சார். ஓகே.
அவசரமா வர சொன்ன? வாயே, அப்படி உட்கார்ந்து பேசுவோம். உட்காரு. நீயும் உட்காரு. என்னக்கா, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன, வந்தா பேசாம நின்னுட்டு இருக்க. என்ன பிரச்சனை சொல்லுக்கா, ஏன் தயங்குற? தயக்கம் இல்லடி, தடுமாற்றம். எனக்கு சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடுது. நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ற முடியல. முடியாதது எதுவும் இல்ல, எல்லாம் முடியும். இப்ப இதுதான் உன் பிரச்சனையா? சின்ன பொண்ணா இருந்தா கூட உன்கிட்ட ஒரு நிதானம் இருக்கு. என்ன பாரு, பெரியவளா இருந்தும் என் மரமட்டி கேட்ட மாட்டேங்குது. அக்கா ப்ளீஸ், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நேத்து ஃபங்க்ஷன்ல நான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது. அக்கா, நடந்தது நடந்துருச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல அகல்யா, என்ன இருந்தாலும் நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் காய்ச்சி மூச்சுன்னு என்ன திட்டாங்க. முதல்ல எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தப்பெல்லாம் என்னோட தான் புரிஞ்சுது. நான் மட்டும் அமைதியா இருந்திருந்தா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. எல்லாம் என்னாலதான். அகல்யா, சாரி. சரிக்கா, நேத்து சூழ்நிலை அப்படி விடு. இல்ல அகல்யா, எல்லா பிரச்சனையுமே நான் என் சைடுல இருந்தே பாக்குறேன். அதனால பல நேரத்துல பிரச்சனையா போயிடுது. இனிமே அந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்க. தேங்க்ஸ் டா. இனிமே எந்த சமயத்திலயுமே உன்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க மாட்டேன். விடுக்கா, எதுக்கு திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிட்டு இருக்க? என்னமோ நான் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். அதுவும் இல்லாம உன் வீட்டுக்காரர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். அக்கா, ஏன் மறுபடியும் இதே பேசிட்டு இருக்க? எங்க வீட்ல இது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, நீயும் மறந்துரு. இல்லடா, என்னால தானே அக்கா உனக்கு. ப்ளீஸ், எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஃப்ரீயா இரு. சரியா? நான் வரேன். பை. வாங்க. பார்த்து மெதுவா சம்பந்தி. அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல சம்பந்தி. அட உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. ராஜே, ராஜே. என்ன மாமா? வாமா. வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. மாமா, அத்தை வெளியே போயிருக்காங்க. இப்ப எங்க வெளியே போனாவ? சரி சரி, சம்பந்தி போய் காஃபி எடுத்துட்டு வாங்க. சரி மாமா. கொஞ்சம் இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்கோங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி இதெல்லாம்? அன்னைக்கு ஏதோ வாய் தவறி சொன்ன ஒரு வார்த்தையை இவ்வளவு பெருசா எடுத்துட்டு. இல்ல சம்பந்தி, என்னால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு மனுஷன் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்ல. வாஸ்தவமான பேச்சு. நானும் அதைத்தான் சொல்றேன். எனக்கு பணம் ஒன்றும் பெருசு இல்ல, மனுஷங்க தான் முக்கியம். என்னோட கோபத்தினாலேயோ வைராக்கியத்தினாலேயோ நான் கொண்டு வரல. என் பையன் வாங்கின கடனை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், அவ்வளவுதான். வேண்டாம்னு சொல்லாம நீங்க வாங்கிக்கோங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி எனக்கு கடமை இருக்கு. இது நான் என் பொண்ணுக்காக கொடுத்த பணம். அதை
உங்ககிட்டயும் திருப்பி வாங்குறதுல என்ன நியாயம்? அது இல்ல சம்பந்தி. இதை பாருங்க, இதுல கோபமோ வைராக்கியமோ எதுவுமே இல்ல. இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நாள்ல நீங்க புரட்டி கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வைராக்கியம் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் சம்பந்தி. சம்பந்தி, இப்படியெல்லாம் எதையாவது ஒண்ணு செஞ்சு நமக்குள்ள இருக்கிற நல்ல உறவை கலங்கப்படுத்துறாங்க. இல்ல சம்பந்தி, இதுக்கும் நமக்குள்ள இருக்கிற பழக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா அகல்யா, நீயே ஒரு நியாயம் சொல்லுமா? நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு வந்தா திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன்.